தூக்கம்ன்றது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? 1940ஸ்ல ரஷ்யா நடக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனிமேல் தூக்கத்த நீங்க ஸ்கிப் பண்ண மாட்டீங்க, தள்ளி போட மாட்டீங்க. அதுக்குன்னு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டெய்லியும் அப்டேட்டடா இருக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1940ஸ்ல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வார் 2 நடந்து முடிஞ்ச டைம். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்துட்டு ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் அப்ப கூப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட நாட்டோட சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு கொடூரமான கேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஊக்க மருந்து மாரி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அத சுவாசிச்சா ரொம்ப நேரத்துக்கு தூக்கம் வராது. ஓகேங்களா? தூக்கம் வராது. ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கேஸ அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி சோல்ஜர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 நாள் கூட தொடர்ந்து தூங்காம இந்த மாரி ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த போர் காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் எஃபிஷியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அவங்களோட நாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா? சோ இத யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட கையில எடுக்குறாங்க. அத டைரக்ட்டா வந்துட்டு அவங்க டைரக்ட்டா போய் யூஸ் பண்ண சொல்ல முடியாதுல்ல சோல்ஜர்ஸ் கிட்ட. அதனால ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த டெஸ்ட்ட வந்துட்டு அவங்களோட சிறை கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல. முக்கியமா அந்த தேச குற்றம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த நேஷனுக்கு அகைன்ஸ்ட்டா ஏதாவது குற்றம் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள்ல ஒரு 5 பேர சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தென் அவங்கட்ட ஒரு ப்ராமிஸும் பண்றாங்க. ஒரு 5 பேர சூஸ் பண்ணி அவங்கட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த மாரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்க மேல பண்ண போறோம். சப்போஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா, உங்கள வெளிய அனுப்பிருவோம். உங்கள ரிலீஸ் பண்ணிருவோம்ன்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா, ப்ராமிஸ் பண்றாங்க. தென் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒத்துக்குறாங்க. அந்த 5 கைதிகள பாத்தீங்கன்னா, அவங்களோட சேம்பர், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போற அந்த சேம்பர், அந்த அறைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு போறாங்க. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா 30 நாள் கிட்ட நடக்கும். ஓகேங்களா? 30 நாளைக்கு இந்த கேஸ் அப்ளை பண்ணுவாங்க. அத சுவாசிச்சுக்கிட்டே அவங்க தூங்காம இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆக்டிவா இருக்கணும். உள்ள அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, படிக்கிறதுக்கு புக்ஸ், உட்கார்றதுக்கு சேரு, டேபிள்ஸ் இந்த மாரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா குடுத்துடுறாங்க. கட்டில் மட்டும் குடுக்குறாங்க. பெட் குடுக்கல. ஏன்னா அவங்க தூங்க போறது இல்லல்ல. அதனால கட்டில் மட்டும் குடுக்குறாங்க. இந்த மாரி பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துடுறாங்க. கதவ அடைச்சு சீல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த கேஸ் சப்ளைவ திறந்து விட்டுடுறாங்க. அண்ட் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு அவங்ககிட்ட பக்கத்துலயே அங்க மைக்ரோஃபோன்ஸ்லாம் அங்கங்க செட் பண்ணிடுறாங்க. அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, என்ன நடக்குதுன்னு உள்ள பாக்குறதுக்கு ஒரு 2 வே மிரர் பாத்தீங்கன்னா வச்சிடுறாங்க. இந்த மாரி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கேஸ் சப்ளைவ திறந்து விட்டுறாங்க. தென் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சு 5 நாளைக்கு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, நல்லா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு நடக்குறாங்க, தூங்காமயே இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நார்மலா நடக்குது. ஆனா இந்த ரிசர்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தென் அடுத்த நாள் 6வது நாள் தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிக்குது. 6த் டேல இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாரி பிரம்ம பிடிச்ச மாரி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு மாரி பிட்டத்த பாத்துட்டே இருக்கிறது, ஒரு மாரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா, ஒரு மாரி ஹார்ஷா பேசிக்கிறாங்க. எரிஞ்செரிஞ்சு விழுகுறாங்க. அவங்களுக்குள்ளே வேர்ட்ஸ் மூலியமா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு அந்த மைக்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி முணுமுணுக்குறாங்க. ஒரு மாரி பைத்தியம் மாரி ஒரு மாரி முணுமுணுப்பாங்கல்ல, அந்த மாரி சொல்ட்டு முணுமுணுக்குறாங்க. சரி, அந்த ரிசர்ச்சர்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கவலைப்படுறாங்க. என்னடா இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு என்ன இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி கவலைப்படுறாங்க. அண்ட் அந்த கேஸ் சப்ளை நிப்பாட்டவே இல்ல. ஓகேங்களா? என்னதான் நடக்குது பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காங்க. தென் 7த் டே, 8த் டேலாம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? தென் 9த் டே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைதிகள்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஓன்னு அலற ஆரம்பிக்கிறாரு. இந்த தொண்டை கிழியிற மாரி கத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்துன கத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்கு தொண்டையே கிழிஞ்சிருது உண்மையிலேயே. அந்த அளவுக்கு கத்திருக்காரு. இத கத்துறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்த 4 கைதிகள்லாம் பார்த்துட்டு, அவங்களும் ஒரு மாரி பயந்துட்டு, அவங்களும் ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு, இங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் இந்த செவுத்துலலாம் முட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க நடக்க ஆரம்பிக்குது. தென் ரிசர்ச்சர்ஸ் பார்க்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மாரி 8 நாள் தூங்காம இருந்தாலே ஏதாவது வித்தியாசமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சோ அந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமாவே நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? தென் 10த் டே, 11த் டேல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாப்பாடுலாம் இருக்குல்ல, சயின்டிஸ்ட் குடுத்த சாப்பாடுலாம் இருக்குல்ல, அது எதையுமே சாப்பிடாம, அவங்களோட ஓன் ஸ்கின் இருக்குல்ல, அதாவது தோல கிழிச்சு உள்ள இருக்க சதைய எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ரிசர்ச்சர்ஸ் பார்த்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கன்டின்யூ பண்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு கன்டின்யூ பண்றாங்க. இந்த கேஸ் சப்ளையே நிப்பாட்டவே இல்ல. ஓகேங்களா? ஃபுல் டோஸ்ல சப்ளை ஆயிட்டே இருக்கு. தென் 12த் டே, 12வது நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைதியாகுது. எல்லாமே அமைதியா, அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகுது. எவ்வளவு அமைதின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூச்சு விடுற சவுண்ட் இருக்குல்ல, அது கூட பார்த்தீங்கன்னா அந்த மைக் வழியா கேட்க ஆரம்பிக்குது. அவங்க ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்குல்ல, அது கூட பார்த்தீங்கன்னா அந்த மைக் வழியா கேட்க ஆரம்பிக்குது. அப்பனா எவ்வளவு அமைதியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தென் ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட நிறுத்தல. தென் 15வது நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்சர்ஸ் சேம்பருக்குள்ள போலான்னு முடிவு பண்றாங்க. சீல் ஓப்பன் பண்ணிட்டு சேம்பருக்குள்ள போறாங்க. உள்ள போய் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கொடூரமான விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்காங்கல்ல, அந்த சதைகள்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க, தோல உரிச்சு. தென் அத பார்த்தாலே தெரியுது. அந்த ரத்தங்கள்லாம் இருக்குல்ல, ரத்தம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவுத்து ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்க. ஒரு மாரி
அப்பி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சதைகளோட அப்பி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு ரிசர்ச்சர்ஸ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த கைதிகள பார்த்தா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைதிகள் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. மத்த 4 கைதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண் இருக்குல்ல, கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கி வெளிய தொங்கிட்டு இருந்திருக்கு. சதைகள்லாம் கிழிக்கப்பட்டு, அவங்களோட குடல்கள்லாம் வெளிய தொங்கிட்டு இருந்திருக்கு. இந்த மாரி சதைகள்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. தென் இத பார்த்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்திருக்காங்க. தென் இமிடியேட்டா பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் சப்ளைய கட் பண்றாங்க. ஓகேங்களா? தென் அந்த கேஸ் சப்ளைய கட் பண்ணோனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைதிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு திருப்பி போட்டு விடுங்க, சப்ளை பண்ணுங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது சுவாசிக்காம இருந்தோம்னா செத்துருவோம். சப்போஸ் தூங்குனா செத்துருவோம்ன்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுக்காம சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ள போய் ஹெல்ப் பண்ணலான்னு போறப்ப, தென் அவ்வளவு நிலைமையில, அவ்வளவு ரத்த வெள்ளத்துல இருந்தாலும் கூட, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அவங்கள தற்காத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சோல்ஜர்ஸ. தென் இந்த பிரச்சனையில இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜருக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்து உடைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துடுறாரு. தென் அந்த நிலைமையிலும் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா தாக்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தென் ரிசர்ச்சர்ஸ் இத நோட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த இவ்வளவு வலியில இருந்தாலும் கூட, அவங்களுக்கு எந்த ஒரு பெயின் இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிக்காட்டல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இவ்வளவு பவர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. இத பாத்துட்டு பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிசயமா இருக்கு. எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்ஃப்யூஷன் ஆகுறாங்க. தென் ரிசர்ச்சர்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல ரொம்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்கள எல்லாத்தையும் கொலை பண்ண முடிவு பண்றாங்க. கொலை பண்ணிடுறாங்க. தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததே பாத்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட எல்லா தடயத்தையும் பாத்தீங்கன்னா அழிச்சிடுறாங்க. பின்ன இத வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் கவர்ன்மெண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்க மாட்றாங்க. இது அபிஷியலா எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இத போட்டு மூடி மறைச்சிடுறாங்க. சோ இதான் கைஸ். இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப நைட்லாம் ரீல்ஸ் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம். ஏதாவது பார்த்து பாத்தீங்கன்னா, நம்ம தூக்கத்த தள்ளி போட்டுட்டு இருப்போம் பாத்துருக்கீங்களா? 2 மணி, 3 மணின்னு தூங்குவோம்ல. அப்படிலாம் பண்றப்ப பாத்தீங்கன்னா, நம்ம மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். தென் தூக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமா மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நம்ம தூங்குறப்ப தான் பாத்தீங்கன்னா, நெறைய விஷயம் பாத்தீங்கன்னா உள்ள ரிப்பேர் பண்ணப்படும். ஓகேங்களா? தலையில மெமரிலாம் விஷயம் இருக்குல்ல, பிரெயின்ல அந்த விஷயத்துல இருந்து உள்ள இருக்க எல்லா விஷயங்கள் செல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள ரிப்பேர் பண்ணப்படும். ஓகேங்களா? மினிமம் 7 ஹவர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 9 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு அடல்ட் வந்துட்டு தூங்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா இனிமேல் உங்க ஸ்லீப் ரொட்டீனை வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க. சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டெய்லியும் அப்டேட்டா இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.